ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டை பார்த்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷாக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் ராணுவம் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவம் எப்பயுமே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து விஷால் அருணுக்கு தான் சொம்பு தூக்குற விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேப்டன்ஷிப் டாஸ்க்கே பார்த்துருப்பீங்க. ஏன்னா முத்துக்கு சப்போர்ட்டாக போய் நின்று இருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம விஷால்கிட்ட வந்து ஒரு அலைன்ஸ் போட்டுப்பார். இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம முத்துக்குமரன் அந்த டீம்லாம் வந்துட்டு நம்பி ஒரு அலையன்ஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க போல இருக்குது. யார் கூட? ராணுவ கூட. வழக்கம் போல் வந்து நம்ம வச்சு கரெக்டாக டிக்கெட்டு ஃபினால வந்து கழுத்து எடுத்துருக்காப்புல நம்ம ராணுவம். இப்போ வந்து இந்த போட்டி வந்துட்டு பயங்கரமாக ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வெளியே போயிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, ஆல்ரெடி ப்ரொமோன்லேயே வந்துட்டு முத்துக்குமரன் நம்ம அருணை வெளியேற்றின விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ராணுவோட ஃபோட்டோ எரிஞ்சதை பார்த்துருப்பீங்க. பட் இங்கே என்னென்னா திரும்ப அவங்க விளையாடுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 5 பேர் விளையாடுறாங்க. ராணவ், முத்துக்குமரன், தீபக், விஷால், அருண். இதில் வந்துட்டு இவங்களோட 5 பேர் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. பஸர் அடிக்கிறாங்க, 5 பேர் ஓடுறாங்க. ஆனால் ராணுவம் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த ஃபஸ்ட்டு யார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த சுற்றியில் எடுத்து அங்கே போய் அந்த பில் அடிக்கிறாங்களோ அதுதான் அவங்க தான் வந்துட்டு வின்னரு. அவங்க போய் அந்த ஃபோட்டோ வந்து காரணம் சொல்லி இந்த போட்டியிலேருந்து அவங்கள விளக்குறேன்னு சொல்கிறது தான் இங்கே ஒரு டாஸ்க்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ராணுவ அங்கேருந்து போகிறவர் ஃபோட்டோ எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு சுற்றியில் எடுத்து அருணுக்குள்ளே கொடுக்குறாரு. அருண் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு வேலை 2 பேர் பிரிச்சிட்டாங்க. இங்கேருந்து போய் ஒருத்தன் ஃபோட்டோ எடு, நான் போய் சுற்றியில் எடுத்துக்கிறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வந்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள டீல் போட்டாங்க பொழுது. ஆனால் முத்துக்குமரன் கிட்ட தான் ஒரு டீல் போட்டிருப்பார் போல இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. அதனால் அவர் வந்து உடனே அந்த சுத்தியல் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே தீபக் வந்து பிடுங்குறாரு. தீபக்கும் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஆனால் தீபக் வந்து டப்புன்னு என்ன பண்ணுறாரு, அருண் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அந்த இது ப்ரொமோவில் தெரியல. ஆனால் அவர் பார்க்குற விஷயங்கள் தெரியுது. முத்துக்குமரனோட ஃபோட்டோ கையில் இருக்குன்னு உடனே அவரும் விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பில் அடிக்கிறாரு, ஃபோட்டோவை போய் எரிக்கிறாரு. இவர் இந்த போட்டியில் எனக்கு இடையூறாக இருப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்துது. இப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, சூப்பர் ராணுவம், செம்மையாக பண்ண அப்படின்றாங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுனதும் நீ பண்ணதும் வேறு வேறு ராணுவம், நீ வந்துட்டு இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு தீபக்கிட்ட கேட்குறாரு. என்ன நீங்கள் சொல்லுங்கள், இவன் பண்ணதை எத்திக்கலானே, அன்னத்துக்கெல்லாம் தெரியல உங்களுக்குன்னா? ஆமாண்டா, அவன் பண்ணது தெரியுதுரா, அன்னத்துக்கள் தான் அப்படின்றது அவரும். ஆனால் ராணுவம் என்ன பண்ணுறாரு, அன்னத்துக்கள்னு பேசாத முத்து, இதெல்லாம் வந்து அன்னத்துக்களே கிடையாது, இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் மணி எடுத்து அடித்தது ஆமாம் நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறது பெரிய தப்பு. ஏன்னா அருண் வந்து அடித்தது வந்து முதல் கரெக்டாக கிடையாது. அவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவர் அடிச்சிருந்தாருன்னா கரெக்டு. ஆனால் இங்கே வந்து ராணுவம் எடுத்து கொடுத்தது அவர் அடிச்சுட்டு எப்படி பண்ணுறது, இது தப்பு. ஆனால் அதை சொன்னால் வந்துட்டு உங்களுக்குலாம் பொத்துட்டு கோவம் வருது. அதுதான் அருண்கிட்டையும் கேட்குறாரு, நாக்கா பிடுங்குற மாதிரி கேட்குறாரு, ராணுவன்ட்டையும் கேட்குறாரு. ஆனால் ராணுவுக்கு வந்து அன்னத்துக்கள் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அன்னத்துக்கெல்லாம் சொல்லாதுன்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ தோத்துட்ட, அதனால் தப்பாக பேசாத முத்துன்றார். தோத்துட்ட இல்லை, தோக்க வச்சிட்டிங்க, சரிங்களா? தோத்துட்டேன்றது இவர் முயற்சி பண்ணி இவரோட வெற்றி அந்த உழைப்பால் தோத்துருந்தான்னா கரெக்டு. இதனால தான் இப்போ நிறைய பேர் ஏன் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணும்போது நான் தான் சொல்கிறேன்ல, ஒருத்தர் கார்னர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டம் சேரும். பாவம் இவன் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த மாதிரி மற்றவங்க நினைக்க மாட்டான், ஏன் இவனுக்கு மட்டும் இது மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு எத்திக்கலே கிடையாது. ஆஸ் பர் ரூல் ஒருத்தன் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அந்த பெல் அடிக்கணும். ஆனால் ஃபோட்டோவே எடுக்காமல் இவர் நடுவில் வருவாராம், அந்த சுற்றியில் எடுத்து இவருக்கு கொடுப்பாராம், அவர் அடிப்பாராம், இவர் வெளியே அனுப்புவாங்க. இதில் விஷால் வேறு வந்து நடுவில் சப்போர்ட் வேறு கேட்குறாரு. கேள்வி என்ன கேள்வி, அவனா கேட்டானா நீயா சுற்றியை கொடுத்தியான்னு கேட்குறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வியில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கடைசியாக 4 பேர் அந்த ஜால்ரா டீம், அதில் வந்து ராணுவம் இருக்கார். ஸோ கடைசியில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க உங்களுக்கு தெரியும், விஜய் விஷால் தான் வின் பண்ண போகிறாரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.